சின்ன வயசுல எல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்போம். மாம்பழம், சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் பாத்தீங்க அப்படின்னா மாம்பழ சீசன். அப்படின்னா மாம்பழ விற்பனை வந்து ஜோரா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குமார் பழமண்டி இங்கதான் உட்காந்து வியாபாரம் வித்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு நாள் 50 வருஷத்துக்கு மேல இங்கதான் யூஸ் பண்ணி வியாபாரம் வைக்கிறோம். இப்போ எங்க இருந்து வருதுன்னு கேட்டா கூட்டாத்துப்பட்டி, அயோத்தியாப்பட்டினம், மஞ்சவாடி, ஓமலூர், ஜலகண்டாபுரம், மேட்டூர், மேச்சேரி, சுவாரக இங்கதான் இந்த காய் தான் இங்க விற்பனை. வெளியூர் காய் வராது, இங்க விற்பனை இல்லை. பச்சரிசி மாங்காய் பழம் பாரு முன்னாடி இருக்குது, அது சேலம் பெங்களூரா மற்ற எல்லா பழங்களும் இங்க கிடைக்கும். எப்போ வந்தாலும் கிடைக்கும், விலை சீப்பா கிடைக்கும். மக்கள் வந்து அதிகப்படியா எந்த ரகம் வந்து விரும்பி சேலம் பெங்களூரெல்லாம் விரும்பி கேட்கறாங்க, இமா பஸ் விரும்பி கேட்கறாங்க. என்ன வித்தியாசம் அந்த மாம்பழத்துக்கும்? அது இனிப்பு நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நல்லா இதெல்லாம் கொஞ்சம் இனிப்பு சுமாரா தான் இருக்கும். வெளியூர் கொண்டு போறவங்க கூட அந்த பழம் தான் விரும்பி கேட்கறாங்க. ஏன்னா அது விலையும் அதிகம், இருந்தாலும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் பழம். முக்கணிகள்ல முதலா இருக்கக்கூடிய மாம்பழத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொன்னாங்க. நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.